சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 26. முதுமையில் முழுமை. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலம் பெற்று கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40:30-31. இன்றைய தியானம் சிறப்பாக மூத்த குடிமக்களுக்கு உரியது. இரத்த ஓட்டத்தை பெருக்கவும் தசை பலத்தை கூட்டவும் காலை மாலையில் ஓடுவது நல்லது. ஆனால் திறந்த வேதத்துடனும் திறந்த மனதுடனும் தினமும் கர்த்தர் முன் உட்கார்ந்திருக்கும் பயிற்சியானது மேற்குறிப்பிட்ட வசனப்பகுதி வாக்கு பண்ணுவது போல நமது ஆற்றலை புதுப்பித்து நமது உள்ளான மனிதனுக்கு ஆன்மீக சக்தியை கூட்டிக் கொடுக்கும். படைப்பின் ஆண்டவருக்கு முன் அவசரப்படாமல் நேரம் செலவழிப்போருக்குத்தான் நொறுங்கியிருத்தலின் ஆசீர்வாதம் கிட்டும். இரத்த குழாய்கள் இறுகி போவதை விட இருதயம் கடினப்பட்டு போவதே வயதை கூட்டும். தனது இவ்வுலக வாழ்வை ஒரு யாத்திரைக்கு ஒப்பிட்ட சங்கீதக்காரன் தாவீது, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உமது பிரமாணங்கள் எனக்கு பாடல்கள் ஆயின என்று திருவசனத்தை குறித்து அறிக்கையிட்டான். சங்கீதம் 119:54. ஆண்டுதோறும் நெடுகவே வாங்கப்பட்டு ஆனால் வாசிக்கப்படாத புத்தகங்கள் சராசரி கிறிஸ்தவர் ஒவ்வொருவரின் அலமாரியிலும் தூங்கிக் கொண்டிருக்கும். வயதான காலத்தில் கிடைக்கும் நேரங்களில் இப்புத்தகங்களை, அதிலும் குறிப்பாக கடவுளின் பரிசுத்தர்கள் மற்றும் பணியாளர்களின் சரிதைகள் மற்றும் சுய சரிதைகளை வாசியுங்கள். வாசிக்க முடியாத அளவு உங்களுக்கு எப்பொழுதும் வயதாகிவிடாது. தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுவதை கவனியுங்கள். நான் உடலை விட்டு பிரியும் காலம் வந்தது, ஓட்டத்தை முடித்தேன், நீ சீக்கிரம் என்னிடம் வர முழு முயற்சி செய். மேலங்கியையும் புத்தகங்களையும் குறிப்பாக தோற்சுருள்களையும் எடுத்து வா. 2 தீமோத்தேயு 4:6-7-9-13 வசனங்கள். 1931 அக்டோபரில் ஒரு நாள் ஏமி கார்மைக்கேல் அம்மையார் 1861 முதல் 1951 வரையிலும் வாழ்ந்த நாட்கள் கீழே விழுந்து ஒரு காலை ஒடித்துக் கொண்டார்கள். ஒரு கணுக்காலும் புரண்டு விட்டது. 36 ஆண்டுகள் இடையறாது இந்தியாவில் உழைத்த அவர்களின் எஞ்சிய ஆண்டுகள் படுக்கையிலேயே செலவிடப்பட்டன. படுத்துக்கொண்டே தனது பணியை டோனாவூரில் தொடர்ந்து செய்தார்கள். ஏற்கனவே பல புத்தகங்கள் எழுதியிருந்த அவர்கள் படுக்கையில் இருந்த காலத்தில் இன்னும் 13 புத்தகங்கள் எழுதியதோடு கூடுதல் செய்யுள்கள் எழுதுவதிலும் தீவிரமாயிருந்தார்கள். நல்ல இசைகளையும் இறை செய்திகளையும் ஒலி நாடாக்களில் கேளுங்கள். முழு வேதமும் தனியாக புதிய ஏற்பாடும் ஒலி நாடாக்களில் உண்டு. வயதான காலத்தில் சில வேளைகளில் வாசிப்பதை விட கேட்பது சுலபமாயிருக்கும். அறியாதவர்களுக்கு முதிர் வயது குளிர்காலம், படிக்கிறவர்களுக்கோ அது அறுப்பு காலம் என்பது ஓர் யூத பழமொழி. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே, என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே.